அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். தவறான தொடர்பு யாருக்கு? அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு தவறான தொடர்பில் அவர் இருக்கிறாரா, அல்லது அவருக்கு எதிர்காலத்தில் தவறான தொடர்பு ஏற்படுமா, அதற்கான கிரக நிலைகள் என்ன, அதற்கான தசாபுத்திகள் என்ன என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிளி மேதறி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒப்பாட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு கவுண்டமணி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைப்பால் பாற்றி, அதுக்கு பேர் தான் வப்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான தவறான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் என்ன, தசாபுத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடம் என்பது காமஸ்தானம், 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம், 7ஆம் இடம் என்பது காமஸ்தானம், காம கிரகம் சுக்கிரன், 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம். வீரிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய். அதே போல 11ஆம் இடம் என்பது இச்சையை பூர்த்தியாகக்கூடிய இடம், தன்னுடைய இச்சை பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். உடல் இச்சையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஆக இந்த கிரகங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடத்தில் சனி ராகு சுபருடைய தொடர்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது, சனி தசையோ ராகு தசையோ நடத்தும் பொழுது இது போன்ற தவறான தொடர்பு, அதாவது தன்னுடைய வயதுக்கு மீறியவர்களுடன் தொடர்பு, ரொம்பவும் வயது வித்தியாசம், அதாவது தன்னை விட வயது கூடியவர்களுடன் தொடர்பு ஏற்படுவது, தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சனி திசையிலோ அல்லது ராகு திசையிலோ. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் அதிபதியுடன் சனி சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி, சுவர் தொடர்பு இல்லாமல் இருந்து இந்த 7ஆம் இடத்து அதிபதி திசையோ அல்லது சனி திசையோ, அந்த 10 டிகிரிக்குள்ள சேர்க்கை இருந்து சனி திசையோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதி திசையோ சேர்ந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருந்து அவர்களுடைய திசாபுத்தி நடைபெறும் பொழுதும் இது மாதிரியான தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்துக்கு லக்னம், இந்த லக்னத்துக்கு அடுத்த வீடு, லக்னத்துக்கு பின்னாடி வீடு 12ஆம் வீடு, 2ஆம் வீடு 12ஆம் வீட்டிலே செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து லக்னத்துக்கு 2ஆம் வீடு அல்லது 12ஆம் வீட்டிலே இருந்து இந்த செவ்வாய் திசையோ அல்லது சனி திசையோ சுக்கிர திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது இது போன்ற தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது இது தசாபுத்தியாக வரலன்னா கூட வேற திசையில இந்த இப்படி ஒரு கிரக அமைப்பு இருந்து இதனுடைய புத்திகள் ஏற்படும் போது கூட ஒரு சின்ன ஊம குத்தாய ஒரு இந்த மாதிரியான தொடர்பை ஏற்படுத்தி விட்டு செல்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அதாவது செவ்வாயோட வீடு மேஷம் விருச்சகம், இந்த மேஷம் விருச்சகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருந்து இந்த சூரிய திசையோ சுக்கிர திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுதும் இது போன்ற தவறான தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே சூரியனும் ராகுவும் சேர்ந்து 10 டிகிரிக்குள்ள இருந்து 7ஆம் இடத்திலே இந்த சூரிய திசையோ ராகு திசையோ நடைமுறையில் வரும் பொழுது இது மாதிரியான தவறான தொடர்பை அது ஏற்படுத்தி விடுகிறது அந்த தசாபுத்திகளிலே. அல்லது வேற தசா நடந்தாலும் இந்த சேர்க்கை இருந்து இதனுடைய புத்தி வரும் பொழுது சின்னதாகவா ஏற்படுத்தி விடுகிறது இந்த கிரக அமைப்பு. அடுத்ததாக 7ஆம் அதிபதி ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இருப்பது, 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அது ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இருப்பது, ராகு கேதுக்கள் 10 டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கிறது. அந்த ராகு திசையோ கேது திசையோ இந்த 7ஆம் இடத்து திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது இது போன்ற தவறான தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 4ஆம் இடம் என்பது கற்புஸ்தானம். இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலோ அல்லது 4ஆம் வீட்டிலோ ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இருந்து 10 டிகிரிக்குள்ள சேர்ந்து இருந்து இந்த ராகு திசையோ கேது திசையோ இந்த 7ஆம் இடத்து அதிபதி திசையோ இந்த 2ஆம் இடத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்திலேயோ இருந்து திசை நடத்தும் பொழுதும் இது போன்ற தவறான தொடர்பை இது ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி 7ஆம் அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது, 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 6ஆம் இடத்தை தவிர வேற எந்த இடத்தில் சேர்ந்து அல்லது 7ஆம் இடத்திலே இருப்பது, 7ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன் அந்த இடத்துல இருப்பது ஓவர் டோஸ் மாரி ஆகும். அதுவும் இந்த மாதிரியான தவறான தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை, 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10 டிகிரிக்குள்ள சேர்ந்து இந்த 7ஆம் இடத்து அதிபதி திசையோ அல்லது 10ஆம் இடத்து அதிபதி திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது ஜாதகர் எப்பொழுதுமே காம சிந்தனையிலே இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குகிறது.
அடுத்ததாக இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன், இருவரும் 6ஆம் இடத்திலே, மறைவு பெற்று 6ஆம் இடத்திலே சுபருடைய தொடர்பில்லாமல் பகை நீச்சம் பெற்று இருந்து தசை நடத்தும் பொழுது ஜாதகருக்கு பால்வினை சம்பந்தமான நோய்களையும் இந்த அமைப்பு ஏற்படுத்தி விட்டுகிறது அவர்களுடைய தசாபுத்தியிலே. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த 3 வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், காமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், இச்சையை பூர்த்தியாகக்கூடிய 11ஆம் இடம், இந்த 3, 7, 11 பாவங்கள் எப்பெல்லாம் இயங்குதோ, அதாவது இந்த 3ஆம் இடத்ததிபதி தசாபுத்தியோ அல்லது 7ஆம் இடத்ததிபதி தசாபுத்தியோ 11ஆம் இடத்ததிபதி தசாபுத்தியோ ஒன்று சேர்ந்து இந்த பாவங்கள் இயங்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகளை அது அளிக்கிறது ஜாதகருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.